ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பயணம் இந்தியாவுக்கு போகிறோம். இப்போ தான் நம்ம கேரளா ஜூவில் ரீச் பண்ணோம். இப்போ நம்மளோட ஃப்ளைட் ஏறிட்டு தென் திருச்சியில் போய் இறங்க போகிறோம். மெயின்லி இந்த ட்ரிப் நம்ம பழனிக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப் வெரி ஷார்ட் ட்ரிப், 4 days 3 nights. ஓகே கைஸ், இப்போ தான் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கோம். 3 டாக்குமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்: பாஸ்போர்ட், விசா, டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த 3ஐயும் இமிக்ரேஷன்கிட்ட கொடுத்து தான் நம்ம இமிக்ரேஷனை விட்டு நம்ம வெளியாக முடியும். இவர் தான் மிஸ்டர் முருகன், ட்ராவல் ஏஜென்சியோட ஓனரு. மொத்தமாக இந்த ட்ரிப்பில் 6 பேர் வந்திருந்தோம். இதுதான் இந்த ஹோட்டலில் இறங்கியிருந்தோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த டெம்போவில் தான் நம்ம 4 நாளைக்கு இந்த டெம்போவில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். முதல் நம்ம பயணம் உச்சிமலை பிள்ளையாருக்கு போயிட்டு இருக்கோம். சின்ஸ் அங்கே காடி டெம்போலாம் உள்ளுக்கு போக முடியாதனால அந்த மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுட்டாங்க. மெயின் ரோடும் உச்சிமலை பிள்ளையார் கோயிலும் ஒரு 500 டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ 6 பேரில் 4 பேர் ஓட்டோவில் ஏறி போயிட்டாங்க பிள்ளையார் கோயிலுக்கு. நானும் இன்னொருத்தரும் அந்த ஸ்ட்ரீட் ரோட்லேயே நடந்து போய் பிள்ளையார் கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம். உச்சிமலை பிள்ளையார் கோயிலுக்கு என்டர் பண்ணோன்னே கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானைகிட்ட பிளெஸிங்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து உச்சிமலை பிள்ளையார் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த உச்சிமலை பிள்ளையார் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியே அழகாக அந்த வியூ அழகாக தெரியும். அதில் முக்கால்வாசி கோயிலில் என்ஃபோனை உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வி ஷிஃப்ட் அப் டு பழனி. போன இடம் புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதி ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி இடத்துக்கு வரத்துக்கு உண்மையிலே கொடுப்பன வேணும். இங்கே கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூட்டை சுவாமி ஜீவ சமாதிக்கு போயிருந்தோம். இங்கே கையிட ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மூட்டை சுவாமி ஜீவ சமாதிக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூஜையிலையும் நம்மளும் சேர்ந்து கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பயணம் தொடர்ந்து சாக்கடை சித்தர் சமாதிக்கு போயிருந்தோம். உள்ளுக்கு நுழைஞ்ச கையோட ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவரை பார்த்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பணும். பழனி ஆப்போசிட்டில் கன்பா கிராண்ட் ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல்லேருந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா அந்த பழனி மலை அழகாக தெரியும். இந்த ஹோட்டலில் தங்குறதுனால ரொம்ப சௌகரியமாயிடுச்சு. ஏன்னா நம்ம மொட்டை அடிச்சுட்டு போய் குளிக்க போனோம். அதனால் இந்த மாதிரி ஹோட்டல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பழனி கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கெல்லாம் முடி இறக்கிறதுக்குன்னு ஒரு சென்டரே அங்கே உள்ளுக்கு இருக்குது. முடி இறக்கிறதுக்கு இலவசம் தான், எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லை. அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். முடி இறக்கிட்டு ஹோட்டலில் போய்ட்டு குளிச்சுட்டு இந்த பாதையில் நடந்து போனோம். பழனிமலை முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா முடிஞ்ச கைட்டோட போங்க. ஏன்னா நம்ம பக்தியோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு போய்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குறுக்கா நம்ம மேலே நம்ம நெத்தியில் துணுரை பூசிட்டு அப்புறம் ஒரு பொருளை கொடுத்து இதை வாங்குங்க அப்படின்னு நம்மளை ஃபார்ஸ் பண்ணுவாங்க. நம்ம மைண்டே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் முடிஞ்சால் கைட்டோட போகிறது ரொம்ப பெட்டர். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பழனிமலையில் ஹெட்ஃபோன்லாம் மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு தான் நம்ம மேலே ஏறணும். காவடி இல்லாட்டி பால் குடம் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் போகிற பாதையிலே நிறைய கடைங்க இருக்கும். நீங்கள் அங்கேயே காவடி ரெண்டல் எடுக்கலாம். பாலும் நீங்கள் அங்கேயே வாங்கிடலாம். ஏறக்குறை ஒரு 600 ரூபி வரும் பால் குடமும் காவடியும். இதுதான் பழனியோட தேவஸ்தானோட மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளுக்கு என்டர் பண்ணோன்னே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அங்கே செக் பண்ணி தான் மேலே விடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த சைட்டில் நம்ம இறங்கி வருவோம்.
மேலே போனோன்னே ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. கோயிலில் என்டர் பண்ணோன்னே ஒருத்தர் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்த பாலை வந்து அவர் எடுத்துட்டாரு. இவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி சம்பவம்லாம் அங்கே நடந்துச்சு. நீங்கள் வந்து 2000 ரூபி கட்டுங்க, உங்களை வந்து ஸ்பீட் லைனில் ஃபர்ஸ்ட் ரோவில் கொண்டு போகிறோம் அப்படின்னு. அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம கீழேருந்து பொறுமையாகவே மேலே வந்தோம், அதனால வெயிட் பண்ணி தரிசனம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு, நம்ம போய் தேவஸ்தானம் கவுண்டரில் போயிட்டு செகண்ட் லைன் உள்ளுக்கு போகிறதுக்கு 100 ரூபி கட்டிட்டு, பால் கூடத்துக்கு வந்து 10 ரூபி கட்டிட்டு, அதுக்கப்புறம் லைனாப்பில் உள்ளுக்கு என்டர் பண்ணிட்டோம். 20 நிமிஷம் தான் எடுத்துச்சு முருகனை பார்க்கறதுக்கு. முருகனை நல்லா பார்த்து கும்பிட்டு தென் கீழே இறங்கிட்டோம். ஒரு விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம், பழனி தேவஸ்தானம் வந்து எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காங்க. கோயிலோட எஸ்ஓபி இருக்கட்டும், கோயில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸும் வந்து ரொம்ப ரீசனபிள். எந்த எக்ஸ்ட்ரா காசும் நம்ம கட்ட தேவையில்ல. அப்படியே ஐயருக்கு தட்சணை வைக்க போகிறீங்கன்னா அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம், எவ்வளோ வைக்க போகிறீங்கன்னு. பழனியில் சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே இறங்கின கையோட கொஞ்சம் பழனியை கொஞ்சம் சுற்றி பார்ப்போன்னு குதிரை வண்டியில் ஏறி சுற்றி பார்த்தோம். குதிரை வண்டியில் ஏறி ட்ராவல் பண்ணும்போது உண்மையிலே அது வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பழனியை சுற்றி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷூட் அப் டு திருச்சிக்கு போயிட்டோம். திருச்சியில் இறங்கின கையோட ஷாப்பிங் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு சேஞ்சுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்களோட மக்களாக நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து தெப்பக்குளம் போகிறதுக்கு பஸ் டிக்கெட் கூட ரொம்ப மலிவாக தான் இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபி தான் வாங்கியிருந்தாங்க. தெப்பக்குளத்தில் இறங்கி அந்த ஸ்ட்ரீட் ரோட்லே நடந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷாப்பிங் சென்டர் சாரதா ஸ்டோர் அங்கே போயிருந்தோம். உள்ளுக்கு என்டர் பண்ணோன்னு பார்த்தா பெரிய ஸ்டோர் தான். நிறையா சாய்ஸுங்க இருக்குது. சாரி, மாடர்ன் ட்ரெஸ், ஜிப்பா, நிறையா விதமான சாய்ஸ் இருந்துச்சு. நம்மளும் அங்கே கொஞ்சம் சட்டைங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. வாங்கின பிறகு அங்கேருந்து வெளியாயிட்டோம். அந்த ஸ்ட்ரீட் உள்ளே நடந்து போயிருந்தோம். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வரிசையாக கடை வரிசை தான். அங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன ஜாமான் வாங்கிட்டு தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ரோட்டில் வந்து ஒரு ஸ்டாலில் வந்து லெமன் சோடா குடித்தோம். நல்லா இருக்குமாண்ணே? நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்து இன்னொரு ஸ்டாலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து கம்பாங்கூழ்னு விற்றாங்க. இப்போ அந்த கம்பங்கூழ் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளும் ட்ரை பண்ணோம். அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரோட் சைடில் வந்து டீ குடித்தோம். 100% மாட்டுப்பாலில் தான் டீயை போட்டு கொடுக்குறாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இவர் தான் தலப்பாக்கட்டியோட ஃபவுண்டர். இப்போ வந்து அவங்களோட பேர பையன் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நடத்திக்கிட்டு வர்றாரு. இங்கே மட்டும் இல்லை, இப்போ வந்து வேர்ல்ட் வைடில் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து ஃப்ரெஞ்சைஸ் இருக்குது. நம்மளும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இங்கே உள்ள டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மாரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணப்பா ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அந்த சில்லி சிக்கன் வந்து உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அந்த சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இவ்வளோ தான் நம்மளோட ட்ரிப் டு பழனி. அதோடு வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி பழனிக்கு போய் அந்த முருகனை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.